வணக்கம். உங்க கம்பெனில ஆள் எடுக்கிறது ஒரே குழப்பமா கஷ்டமா இருக்கா? யார் வேணும் எப்ப வேணும்னே ஒரு தெளிவே இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த குழப்பமான ப்ராசஸ உங்க வளர்ச்சிக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்பா எப்படி மாத்தலான்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு சொல்யூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பிரச்சனைனே சரியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்மள நிறைய பேர் இத அனுபவிச்சிருப்போம். திடீர்னு ஒரு தேவை வரும், அவசரமா ஆள் தேடுவோம், இன்டர்வியூ வைப்போம், கடைசியில தப்பான ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுவோம். இப்படி ஒரு பிளான் இல்லாம வேலை செய்யும்போது வர்ற பிரஷர், பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கா? அப்போ அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான சரியான தீர்வு தான் இந்த ஹையரிங் பிளான். இது உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுற ஒரு ரோட் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. கரெக்டான பாதையில கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆட்களோட பயணிக்க இதுதான் நமக்கு உதவும். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இதுல முதல் ஸ்டெப், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்கன்றத ரொம்ப தெளிவா வரையறுக்கிறது தான். எந்த ஒரு பிளானுக்கும் நாம இதை ஏன் பண்றோம்னு ஒரு தெளிவான காரணம் வேணும். உங்க நோக்கம் என்ன? ஒரு கோர் டீமை உருவாக்கணுமா, இல்ல ஆபரேஷன்ஸை இன்னும் பெருசு பண்ணணுமா, இல்ல மார்க்கெட்டிங் டீமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுமா? இந்த ஏன் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அதை நோக்கியே இருக்கும் பாருங்க. அடுத்தது, உங்களுக்கு எத்தனை புதுசா ஆள் தேவைங்கிறத ஒரு உறுதியான நம்பரா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா கொஞ்சம் பேர்னு சொல்றத விட 10 பேர்னு சொன்னா பிளான் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப முக்கியமா உங்க பட்ஜெட் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த முழு ப்ராசஸ்லயும் பிராக்டிக்கலா முடிவெடுக்க முடியும். இதுல சேலரி மட்டும் இல்ல, ஆள் எடுக்கிறதுக்கு ஆகிற மத்த செலவுகளும் அடங்கும். சரி, இப்போ நம்ம கோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா இதையெல்லாம் எப்ப செய்ய போறோம்னு ஒரு டைம்லைன் போடணும். இங்க பாருங்க, இத நாம ஒரு திட்டமிட்ட வழியில தான் அணுகணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கான தேவைகளை வச்சு எந்தெந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கலான்னு முடிவு பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைகளை முதல் 3 மாசத்துலயும், மத்ததெல்லாம் அதுக்கப்புறமும் பிளான் பண்ணலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நம்ம டைம் லைனை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா, அதுவும் தெளிவான டெட்லைனோட பிரிக்குது. பாருங்க, வேலை விளக்கத்தை முடிக்கிறது, ஆள் தேட ஆரம்பிக்கிறது, இன்டர்வியூ பண்றதுன்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் ஒரு டெட்லைன் வச்சுக்கிட்டா வேலைங்க ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஒரு சக்சஸ்ஃபுல் பிளானுக்கு ஒரு தெளிவான டீம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவசியம். அதாவது கேண்டிடேட்ஸை தேடுறதுல இருந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் யார் யாருக்கு என்ன வேலைன்னு கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். சரி, இந்த திறமையான ஆட்களை நம்ம எங்க போய் தேடுறது? இங்க சில முக்கியமான வழிகள் இருக்கு. லிங்க்டின், நௌக்ரி மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு பக்கம், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இன்னொரு பக்கம். ஆனா நம்ம எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ் இருக்கே, அது நம்ம கம்பெனி கல்ச்சருக்கு செட் ஆகிற ஆட்களை கொண்டு வரதுக்கு ஒரு சூப்பரான வழி. இங்க பாருங்க, யாரு என்ன செய்ய போறாங்கன்னு இது எவ்வளவு அழகா விளக்குது. ஹைரிங் மேனேஜர் இன்டர்வியூ பண்ணுவாரு, ஹெச்ஆர் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் தேவைகளை சரி பார்ப்பாங்க. இப்படி பொறுப்புகளை தெரிவா பிரிச்சுட்டா எந்த வேலையும் தாமதமாகாது, எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க. ஒரு நல்ல ரோட் மேப்ல மெயின் ரோட் மட்டும் அல்ல, சில மாற்று வழிகளும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பிளான்ல வர ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறது, நம்ம முன்னேற்றத்தை எப்படி ட்ராக் பண்றதுன்னு நாம யோசிக்கணும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம ஹையரிங்ல சில சமயம் தாமதமாகலாம். அதை நாம முன்னாடியே யோசிச்சு ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு முக்கியமான ரோலுக்கு ஆள் கிடைக்க லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு ரெடியா இருக்கணும். அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ப்ராக்ரெஸை கண்காணிக்க ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம். அதோட வாரம் ஒரு முறையோ இல்ல மாசம் ஒரு முறையோ அதை ரிவ்யூ பண்ணணும். அப்போதான் நாம சரியான ட்ராக்ல போறோமான்னு தெரியும். சரி, நாம இவ்ளோ டீட்டெயிலா பார்த்த இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம பெரிய பிளானோட கனெக்ட் பண்ணி முடிக்கலாம் வாங்க. இந்த கேள்விய நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்க ஹையரிங் பிளானோட ஃபைனல் டெஸ்ட். உங்க பிளான் இந்த கேள்விக்கு ஆமான பதில் சொன்னா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு தெளிவான பிளானுங்கிறது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் இல்ல. அது உங்க வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு ரோட் மேப். ஒரு சூப்பரான டீமை உருவாக்க இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்துங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான பிளானிங் தான் ஒரு வெற்றிகரமான டீமுக்கான முதல் படி.